சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி மற்றும் அவரது மனைவியின் 150வது வார்டில் மந்த நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கிய தகவலை இப்போது பார்க்கலாம். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி 11வது மண்டலம் 150வது வார்டில் தற்போது நம்ம இந்த நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதிகளில் தற்போதுதான் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக முதல்வர் பல்வேறு பகுதியில் மழைநீர் வடிகால் பருவமழைக்கு முடிந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, அதுவும் மதுரவாயலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய காரப்பாக்கம் கணபதி அவருடைய வீட்டின் அருகாமையிலே அரசினர் உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. அந்த உயர்நிலைப் பள்ளி அருகாமையிலே தற்பொழுது இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ந்தும் மந்த நிலையில் நடைபெற்று வருகிறது. இதுவரை ஏன் இது மழைநீர் வடிகால் பணியை ஆரம்பிக்காமல் தற்போது பருவமழை தொடங்கிய பிறகு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவது நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் பொதுமக்கள் பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த அருகில் இருக்கக்கூடிய அரசின் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஆபத்தை உணராமல் இங்கிருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும், தொடர்ந்து மந்த நிலையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தும் ஒரு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, அதுவும் அவர் காரப்பாக்கம் கணபதி அவருடைய வீட்டின் அருகாமையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அவரின் வீட்டின் அருகாமையே இந்த அவல நிலையானது தற்போது பொதுமக்களை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த பணிகள் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தொடர்ந்து மந்த கதியில் தான் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் இந்த பணிகளை விரைந்து முடிக்க இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இவர்களுடைய பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு அரசினர் உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. அரசு உயர்நிலைப் பள்ளியில் அருகாமையிலே மந்த கையில் நடைபெற்ற பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கிறது. இது தற்போது முதல்வருக்கு தெரியவில்லையா என்ற ஒரு கேள்விக்குறியை பொதுமக்களே எழுப்புகிறார்கள். ஏனென்றால் பருவமழைக்கு முன்பதாகவே மழைநீர் வடிகால் பணிகள்லாம் முடிந்துவிட்டது என தெரிவிக்கும் முதல்வர் தற்போதுதான் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்வதற்காக பள்ளம் தோண்டப்படுகிறது என்பதை நம்ம நேரடியாக பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒரு பள்ளி அருகாமையிலே கம்பிகள் நீட்டபடியே இருக்கிறது. ஆபத்து உணராமல் ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாம் தவறி இதில் ஏற்பட்டால் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இதுவரை இந்த பணிகள் தற்போதுதான் ஆரம்பித்து நடைபெற்று இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கிறார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு சூழல் இங்கே தொடர்ந்து இவர்களுக்கு நீடித்து இருப்பதாகவும், தொடர்ந்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து தற்போது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த அரசினர் உயர்நிலைப் பள்ளிக்கு முன்பாகவே தோண்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் வைக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கையாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.